ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இன்றைக்கு அநேகருக்கு தேவன் அவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம், அந்த உணர்வு இல்லாமலே வாழுகிறபடினாலே ஒரு தேவை வருகிற பொழுது, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிற பொழுது, என்னால் இது முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி நாம் பேசுகிறவர்களாய், யோசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை, ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகிற பொழுதுதான் நாம் தேவனுடைய பலத்தை சார்ந்து இது என்னாலே செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்மாலே சொல்ல முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சவால்களையும் ஜெயிக்கத்தக்க தேவ பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுய பலன் அல்ல, இது பரலோக தேவனுடைய பலன். On God's ability we are enabled to do things. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த சூழ்நிலையிலும் என்னால் செய்ய முடியாது, இது கடினமானது என்று சொல்லி கணக்கு போடாதிருங்கள். தேவனுடைய பலத்திலே காரியங்களை செய்வேன் என்று சொல்லி தீர்மானியுங்கள், பேசுங்கள், சொல்லுங்கள். அது மிக சுலபமாய் சாத்தியமாகும். காரணம், நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய பலன், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய நிலைமைகளை பார்க்கலாம் அவர் மகா பெரிய தேவனாயிருக்கிறார். அதனால என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். And God's ability makes things work out for you for the glory of God. Amen. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை பலப்படுத்தி உமக்காய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் காரியங்களை செய்ய வைக்கிறீர், ஏவுகிறீர், வழி நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றை செய்ய நீர் எங்களை பலப்படுத்துகிறதுக்காய், சத்துவத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. உடைய வல்லமையுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.